உலகம் முழுவதும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுடைய வாழ்வியலை 5 பகுதியாக பிரிக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. தமிழர்களுடைய வாழ்வில் இரண்டரை கலந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த இடமும். நாகரிகத்திலிருந்து, கல்வியில் இருந்து, உலகத்திலுடைய அத்தனை விஷயங்களும் பிறந்தது விவசாயத்தில் இருந்து தான். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல இருந்து மிகச்சிறந்த ஒரு கல்வியை பற்றி, வாழ்வியல் தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பற்றி உங்கள் மத்தியில் நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம். அதனுடைய சிறப்பான விஷயம் என்னென்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்னகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி நிறுவி வெளிநாட்டில் குறிப்பாக சொல்ல போகிறதா இருந்தால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவ கல்வியை மிகச்சிறந்த முறையில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வழங்கி உருவாக்கி பல தலை சிறந்த மருத்துவர்களை இந்த தேசத்திற்கும் உலகத்திற்கும் தந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் மருத்துவ கல்வியை எல்லா மாணவர்களுக்கும் தருவதற்காகவும் அவருடைய பணியை ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவ கல்வியினுடைய சிறப்புகள் என்ன, அங்கே படிக்கிறதுனால மாணவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுக்கு ஆகக்கூடிய நடைமுறைகள் என்ன, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, அந்த நாட்டில் படிக்கிறதுனால அந்த நாட்டினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அதனுடைய இயக்குனர் ரவீந்திர சைலபதி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த முறையில் மிகச்சரியாக அதை பயன்படுத்துவது எப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்க போகிறோம். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மருத்துவக் கல்வி அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும் படிக்க முடியாது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி உள்ளவங்க தான் படிக்க முடியும் அப்படிங்கிறது இருந்தது ஒரு காலம். இப்போ அதெல்லாம் மாறி வருது. அப்படி மாறி வரக்கூடிய சூழ்நிலையிலையுமே கிராமத்து மாணவர்கள், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதி இருக்குது, ஆனால் அதுக்கு சரியான வசதிகள் இல்லை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஒதுக்கி யார் வேண்டுமானாலும் மருத்துவம் படிக்கலாம், படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், அதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் காமிக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி வழிகாட்டி நிறுவனம் ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி. அதனுடைய சிறப்புகள், அதனுடைய செயல்பாடுகளை பற்றி தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்க போகிறோம். அதனுடைய இயக்குனர் ரவீந்திர சைலபதி அவர்கள் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வர்றாங்க. முக்கியமான நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் வாரிசுகள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் அத்தனை பேருடைய லைஃபுக்குமே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையில் உங்களை சந்திக்கிறோம். அதனால் அந்த வெளிநாட்டு படிப்பு, குறிப்பாக பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி, அதை பற்றி தான் அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாருடைய சார்பில் உற்சாகமாக அவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி சொல்லி உங்கள் மத்தியில் அவரை அறிமுகம் செய்கிறேன். வணக்கம் ரவீந்திர சைலபதி சார், உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்ககிட்ட நான் சில கேள்விகளை கேட்க போகிறேன். ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கீங்களா? எதுக்குமே அடிப்படையாக ஒரு காரணம் இருக்கும். இந்த ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி அப்படிங்கிறது வைக்கக்கூடிய அந்த நோக்கம் என்ன, அந்த காரணம் என்ன சார்? அதாவது பயிர்களை பாதுகாக்க எப்படி நம்ம வேலி அமைக்கிறோமோ அதே போல் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த வேலி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய நிறுவனத்திற்கு வேலி என்று பெயர் வச்சுருந்தோம். இது வெளிநாட்டில் எல்லாருக்கும் பரவணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை ஆங்கிலத்தில் ஃபென்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஸோ எங்களோட கல்வி நிறுவனத்தின் பெயர் ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி பிரைவேட் லிமிடெட். அது மட்டும் காரணம் இல்லை, எங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. ஸோ அதுவும் வேலி இருக்கிற காரணத்தினால நாங்கள் இதுக்கு ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமின்னு பேர் வச்சிருக்கோம். நல்ல, அதாவது அந்த சிறப்பாக ரொம்ப யதார்த்தமாக ஒரு உயிரோட்டமான ஒரு பேரை வச்சுருக்கீங்க. ஆமாம், அது உண்மை தான். இப்போ வயல்கள் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, பயிர் பச்சைகள் இருக்குன்னா அதுக்கு வேலியிட்டு பாதுகாப்பாங்க, அப்படி தானே? அது ஒரு வளர்ந்து பருவமடைந்து பக்குவம் அடைந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வர்ற வரைக்கும். அதனால் அந்த வேலி அப்படிங்கிறது ஒரு பெரிய அற்புதமான ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் திருநெல்வேலியில் வேலி இருக்கிறதுனால அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரவீந்திர சைலபதி சார் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரைட்டு சார், இந்த மருத்துவ பணியை, மாணவர்களை, டாக்டர்களை உருவாக்கக்கூடிய பணியை எத்தனை வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க சார்? அதாவது எங்களுடைய கல்வி நிறுவனம் 2006 ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி 2006 நிறுவப்பட்டது. பிலிப்பைன்ஸுக்கு 2010 இருந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் நேரடியாக அங்கே உள்ள பெர்பச்சுவல் மருத்துவ கல்லூரி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பச்சுவல் ஹெல்த் சிஸ்டம் டால்டா அப்படிங்கிற மருத்துவ கல்லூரியோடு நேரடியாக ஒப்பந்தமிட்டு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள எல்லா நகரங்களில் இருந்தும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பிலிப்பைன்ஸில் மருத்துவம் படிக்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எதுக்கு சார், என்ன காரணம் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சார்? ஒன்று அது எந்த வழி கல்வி,
அதாவது ஆங்கில வழி கல்வியா, இல்லை அந்த நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டில் சில மொழிகள் இருக்கும், அந்த மொழியில் நம்ம அந்த மருத்துவ கல்வி படிக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில் 90% மக்கள் வந்து 90க்கும் மேற்பட்ட சதவீத மக்கள் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க. ஸோ அதனால் அங்கே படிக்கக்கூடிய கல்வி வந்து ஆங்கில வழி கல்வி. அது ஒரு நல்ல அருமையான சிறப்பான விஷயம். அது ஒன்று. இரண்டாவது பாதுகாப்பு. வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டில் நம்ம நாட்டிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது. மருத்துவர்களுக்கு மிக முக்கியமானது நோய்களும் நோயாளிகளும். இப்போ பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நோய்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த நோயாளிகளுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய மொழி தெரிஞ்சிருக்கணும். இப்போ பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து 90% மேலே ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள். அதனால் அவங்ககிட்ட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்ன டிசீஸ் என்ன பண்ணுது என்னங்கிறத ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நோய்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் எப்படி கிளைமேட் இருக்குதோ அதே மாதிரியான கிளைமேட் தான் பிலிப்பைன்ஸ்லேயும் இருக்குது. அது பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சென்று படிக்கிறதற்கு நன்கொடை கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நன்கொடை இல்லைங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி செலவு இல்லாமல் படிக்க முடியாது. தோராயமாக ஒரு தொகை செலவு பண்ணால் தான் படிக்க முடியும். அந்த செலவுகள் எவ்வளவு சார் வரலாம்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லுங்கள், எவ்வளவு செலவாகும்? பிலிப்பைன்ஸில் போய் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு 15 லட்ச ரூபா, நம்ம இந்திய ரூபா மதிப்பில் 15 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இது போக சாப்பிட்றது, தங்குறது, மற்ற செலவுகள், இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து இன்னொரு 15 லட்ச ரூபா ஆகும். மொத்தம் 30 லட்ச ரூபா செலவு பண்ண அஃபோர்ட் உள்ளவங்க மட்டும்தான் அங்கே அனுப்ப முடியும். அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா மருத்துவம் படிக்கணும், டாக்டர் ஆகணுங்கிறது எல்லாருடைய கனவு, ஆசை. அது ஒரு காலத்தில் வந்து வசதி வாய்ப்புகள் பல கோடிகளை கொட்டி படிக்கிறவங்களுக்கு தான் இருந்துச்சுங்கிற ஒரு நிலையை மாற்றி, இந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஃபென்ஸு, இந்த வேலி அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் இன்றைக்கி எல்லா மாணவர்களையுமே வந்து பட்டை தீட்டி வந்து சிறந்த மருத்துவர்களாக கொடுத்துருக்கீங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நான் கேட்குறேன் அப்படின்னா, மாணவர்களை படிக்க வைக்கிறீங்க எல்லாம் சரி. அப்போ இந்த 30 லட்ச ரூபாயில் ஒரு மாணவர் வந்து மருத்துவக் கல்லூரியை படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆயிடலாமா? அதான் என்னுடைய ஒரு ஆர்வமான கேள்வி. அது மட்டும் இல்லை, 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் மட்டும் டாக்டர் ஆயிடுவாங்கிறது கிடையாது. அங்கே இருக்கிறதுலே கடினமான படிப்பு மருத்துவ படிப்பு தான். அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க அதை வந்து ரொம்ப அக்கறையாக ரொம்ப விருப்பத்தோடு படித்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் மருத்துவர் ஆக முடியும். ரொம்ப 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 முக்கியம். கொண்டு திணிக்காமல் மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள், மதிப்பெண்கள் நிறைய எடுத்திருக்கலாம் அல்லது போதுமான மதிப்பெண்கள் இருக்கலாம், இங்கே வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து கிடைக்காமல் இருந்திருக்கலாம், மறுக்கப்பட்டிருக்கலாம், தவிர்க்கப்பட்டிருக்கலாம், பண வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ மருத்துவம் படிக்கணும்னு உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் இது ஒரு சின்ன தொகை தான். இன்றைக்குள்ள ஒரு ரேட்டிங்கில் பார்க்கும்பொழுது 30 லட்ச ரூபா, அதையும் நம்ம வந்து ஒரே தொகையாக செலவு பண்ணி படிக்க போகிற இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறீங்க. 5 ஆண்டுகள் படிப்பு முடிச்சவர்கள் இது ஆகலாம். ஸோ இப்போ யாருனாலுமே அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து படிக்க வைக்க தயாராக இருக்கிறாங்க. அந்த வழியை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டுமென்றால் ரவீந்திர சைலபதி சார் சொன்ன மாதிரி மருத்துவம் படிக்க வேண்டுங்கிற அடிமனசில் அது அளவில்லாத ஆர்வம் இருக்க வேண்டும். அப்பனா தான் வந்து அதை படிக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படிங்கிற அந்த சூழல்லேருந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சார் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதில் எனக்கு வரக்கூடிய அடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி, நிச்சயமாக அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். அந்த நாட்டில் படிச்சுட்டு வந்தால் இந்தியாவில் டாக்டராக அரசு வேலையும் செய்யலாமா? அதுக்கு தகுதி இருக்குதா? நிச்சயமாக செய்யலாம். அரசு வேலை மட்டும் இல்லை, மேற்படிப்பும் அவங்க அங்கே மருத்துவம் படிச்சுட்டு வந்து இங்கே அவங்க மேற்படிப்பும் படிக்கலாம். இதுக்கு அங்கே மருத்துவம் படித்து முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீனிங் எக்ஸாம் இருக்கும். அதாவது வெளிநாட்டில் எந்த ஒரு கண்ட்ரியில் போய் படித்தாலும் சரி, அவங்க இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாமில் அவங்க வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் அவங்க வந்து அப்பியர் ஆகி அதில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இங்கே வந்து வேலை பார்க்க முடியும். அது எல்லாருக்குமே பொதுவான டெஸ்ட் தானே? அது எல்லாருக்கும் படித்தவங்க எல்லாருக்கும், அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் அப்பியர் ஆகணும், கண்டிப்பாக எழுதி ஆகணும். ரொம்ப சந்தோஷம் சார். சரி, இப்போ அட்மிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க ப்ரொசீஜர். ஏன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா வந்து அது நிறைய நடைமுறைகள் இருக்கும் இல்லையா? ஆமாம். மாணவர்களை நீங்கள் முதல்ல எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? அதுக்கு அவர்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் சார்? அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 65% எடுக்கிற மாணவர்கள் தான் அங்கே போய் ஓரளவு அவங்களால படித்து அந்த மருத்துவ படிப்பு முடிக்க முடியும். 65% எடுக்கிற மாணவர்கள் எங்களுடைய கல்வி நிறுவனத்தை அணுகி அவங்க வந்து அட்மிஷனுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கல்வி நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ், அதாவது திருநெல்வேலியை தலைமையகமாக கொண்டிருக்கு. திருநெல்வேலி, மதுரை, சேலம், திருச்சி, சென்னை, இந்த 5 பெரும் நகரங்கள்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே
+2 முடித்து மதிப்பெண் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் வந்து அந்த மதிப்பெண் சான்றிதழ் வாங்கி அதை நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அங்கேருந்து அவங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் லெட்டர் வாங்கி தருவோம். அடுத்தது விசா. அந்த விசா வந்து வாங்கிறதுக்காக நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் எம்பசி சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை மருத்துவம் சேரக்கூடிய மாணவர்கள்ட்ட இருந்து அவங்களோட பெற்றோர்கள்ட்ட இருந்து வாங்கி அதை நாங்கள் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த விசாவுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம். விசா வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் ஸ்டூடெண்ட் விசாவில் ட்ராவல் பண்ண முடியும். 18 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கேருந்து டூரிஸ்ட் விசாவில் தான் அங்கே கூட்டு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் காலேஜ் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு மெடிக்கல் செக்கப் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட் விசாவை அவங்க 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட் விசாவை கன்வெர்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அப்படி தானே? உங்கள் ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி சார்பில் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 5 ஆண்டுகளும் உணவு முறைகளை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இங்கேருந்து அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்குற வசதி வந்து நாங்கள் கல்லூரி வளாகத்திலே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாது இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே அந்த நாட்டிலையும் கிடைக்கும். உணவு வந்து நாங்கள் வந்து இந்த தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகள், நம்ம தமிழ்நாட்டு உணவுகளை அங்கே நாங்கள் கொடுக்குறோம். இது மட்டும் அல்லாது கல்லூரிக்கு பக்கத்திலேயே நிறைய இந்தியன் கேன்டீன்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சைலபதி சார். அப்போ நீங்கள் சொல்லலாம் பார்த்தாச்சுன்னா, இப்போ நம்ம வீட்டில், நம்ம ஊரில், நம்ம நாட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம சுவையோடு உள்ள சாப்பாடு எல்லாமே அதே அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், நிச்சயமாக. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போது அட்மிஷன் போட்டு மாணவர்கள்லாம் வந்து அங்கே வந்துடுவாங்க, பிலிப்பைன்ஸ் படிக்க வந்துடுவாங்க. அப்போ பெற்றோர்கள் இங்கே உள்ள சூழ்நிலைகள், இங்கே உள்ள நம்மளுடைய நிகழ்வுகள், குறிப்பாக சொல்ல போகிறாங்க இங்கே உள்ள பண்டிகைகள், விழாக்களை வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த நாட்டில் போய் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? இங்கே எப்படி அவங்கள கொண்டு போகிறீங்க? அதாவது பெற்றோரை பிரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மன வருத்தமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் சில முயற்சிகளை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாது விழாக்களை நாங்கள் அங்கே வந்து கொண்டாடுறோம். குறிப்பாக குடியரசு தினம், சுதந்திர தினம், ஓணம், அது மட்டும் இல்லாது நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பொங்கல் விழாவை அங்கே சிறப்பாக கொண்டாடணும். அந்த வருஷம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் நம்மளுடைய பாரம்பரிய உடைய வேட்டி, சட்டைகள், சேலைகள் இதெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க. கரும்பு தோரணங்கள்லாம் கட்டி பொங்கல் வச்சு அவங்க வீட்டில் என்ன சூழல் இருக்குமோ அந்த சூழலை நாங்கள் அந்த கல்லூரியில் உருவாக்கி கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாது நமது வீர விளையாட்டாக கபடி, கயிறுக்கும் போட்டி எல்லாமே நடத்தி அவங்களுக்கு அந்த குறையை நாங்கள் வந்து போக்கி கொடுத்துருக்குறோம். நம்ம நெல்லை மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னா திருநெல்வேலி ஃபென்சிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மாவட்டத்தில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன சிறப்புன்னா, தமிழர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய 5 வகை நிலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி, பொதிகமலை பகுதியிலேருந்து இப்போ நம்ம மருத்துவக் கல்வியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சைலபதி சார், இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய பேருக்கு சொன்னீங்க. குறிப்பாக இன்னொரு அடுத்து வரக்கூடிய ஒரு ஏன் சார்பான கேள்வி மட்டும் இல்லை, எல்லோருடைய சார்பான ஒரு கேள்வி. பாடத்திட்டம்னு ஒன்று இருக்கும்ல, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் இருக்கும் இல்லையா, அது எந்த மாதிரி அங்கே இருக்குது சார்? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவுடைய காலனியாக இருந்த நாடு. அவங்க பின்பற்றக்கூடிய கல்வி முறை வந்து அமெரிக்க கல்வி முறையை தான் பின்பற்றுறாங்க. நம்ம ஊரில் பிரிட்டிஷ் கல்வி முறையை பின்பற்றுறோம். அமெரிக்க கல்வி முறையில் நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே அந்த படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு அமெரிக்கா போவதற்கான நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. சைலபதி சார், அடுத்து வந்து வரக்கூடிய விஷயம், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல திருப்தியாக சொன்னீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு கேள்வி, அது என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை, எல்லாரும் நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். புத்தகங்கள் எப்படி சார்? இப்போ இங்கே ஒரு மாதிரி இருக்குமா, அங்கே ஒரு மாதிரி இருக்குமா, மற்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் ஒரு மாதிரியா இருக்குமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது உலகத்தில் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான புத்தகங்களை தான் பின்பற்றுவாங்க. அந்த புத்தகங்கள் அவங்க படிக்கும்போது, பிலிப்பைன்ஸில் படிக்கும்போது தேவைப்படக்கூடிய புத்தகங்களை நம்ம இந்திய நாட்டில், இங்கே இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலையும் கூட வாங்கிட்டு அவங்க போய் படிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாடத்திட்டங்கள் பற்றி சொன்னீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி, பொதுவான கேள்வி, முக்கியமான கேள்வி. இங்கே இருந்து இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இப்போ அம்மா அப்பா பிரிஞ்சு, நம்ம நாட்டை பிரிஞ்சு அவங்க வெளிநாட்டுக்கு மாணவர்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்க படிக்கிறதுக்கு. அங்கே ஒரு 5 ஆண்டுகள் இருந்து படிக்க போகிறாங்க. அப்போ அவங்க சந்திக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அங்கே வருது? எப்படி நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் கையாளுறீங்க? அதாவது மருத்துவம் படிக்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு முதல்ல சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, மருத்துவ கல்வி மீது ஆர்வம், இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு அவங்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இதில் சில தவறுகள் வரும்போது அதை கடைபிடிக்காத மாணவர்களை நாங்கள் வந்து திரும்ப அனுப்பிடுவோம்.
ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி டைரக்டர் சைலபதி சார் சொன்னதுலேருந்து நம்ம எல்லாருக்குமே என்ன புரிஞ்சுட்டு அப்படின்னா, மருத்துவ படிப்பு மேலே ஆர்வம் இருந்து ஒழுக்கத்தை கடைபிடிச்சு கட்டுப்பாடாக இருந்து உங்களுடைய கனவை நினைவாக்கிடுவான், என் பிள்ளைய பற்றி என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுங்க. இவங்க நல்ல சிறந்த ஒரு டாக்டராக 5.5 வருஷத்தில் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் உங்கள் குழந்தைகளை பற்றி. இவங்களை வெளிநாட்டுக்கு தனியாக அனுப்பலாமா, அங்கே போனால் கட்டுப்பாடாக சுய ஒழுக்கத்தை கடைபிடிச்சி சிறந்த முறையில் படிச்சுட்டு ஒரு டாக்டராக நல்லபடியாக நம்ம நாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது உங்கள் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தால் நீங்கள் அனுப்புங்க. 100% உங்களுடைய கனவு, நீங்கள் இப்போ போடுகின்ற பணம், உழைப்பு, எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏதோ எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொல்கிறேன், எங்ககிட்ட பணம் இருக்குது, என் பிள்ளைய எப்படியா டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நிச்சயமாக அங்கே போயிட்டு என்னதான் அங்கே விஷயங்கள் சரியாக இருந்தாலும், கட்டுப்பாடு இருந்தாலும், நல்ல கல்வி இருந்தாலும், பிள்ளைங்க கட்டுப்பாடோட ஒரு ஒழுக்கத்தோட கொஞ்சம் அவங்க கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அதனால் அனுப்புவதற்கு முன்பே திட்டமிட்டு சரியான கேட்டு பிள்ளைங்களுடைய முழு விருப்பத்தை கேட்டு அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. ஒரு தலை சிறந்த டாக்டர் உங்கள் வீட்லேயும் நிச்சயம் கிடைப்பாங்க. இவ்வளோ நேரம் ஒரு சிறந்த விஷயத்தை, நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு தேவையான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக, பொறுப்பாக, ரொம்ப அருமையாக பதில் சொன்ன ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமியினுடைய டைரக்டர் ரபீந்திர சைலபதி அவர்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். வருங்கால மருத்துவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி சார்பில் பிலிப்பைன்ஸில் பர்பச்சுவல் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்கிறத பற்றி இவ்வளோ நேரம் விரிவாக அதனுடைய டைரக்டர் ரபீந்திர சைலபதிட்ட நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணோம், பேசணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் அயல்நாட்டில் போய் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசித்து தரமான கல்லூரி, அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி, சரியான ஒரு சூழல், சரியான ஆட்கள், மனிதநேயத்தோடு அந்த மாணவர்களை வழிநடத்தி அவங்கள ஒரு மருத்துவராக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனத்தில் தான் நம்ம மாணவர்கள் நம்ம ஒப்படைக்கணும். அதற்காகவே ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடிய பர்பச்சுவல் மருத்துவக் கல்லூரி அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி ரொம்ப சிறப்பாக இந்த மருத்துவ படிப்பை நம்ம இந்திய மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து நம்ம கிரகிச்சுக்கிட்ட விஷயத்தை சுருக்கமாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களை 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம படிக்க வச்சு அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா படிப்பை பற்றியும் நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு சில ஆர்வங்கள், ஆசைகள், அவர்களுக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குது. அப்போது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மகனோ மகளோ டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிறது ஆசை இயல்பாகவே அந்த ஆர்வம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இதுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒன்று, இதில் சேரதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா 65% +2ல் மதிப்பெண்கள் முதல்ல அவங்க எடுத்துருக்கணும். அது போக அவங்களுக்கு 18 வயசுக்கு முடிஞ்சால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குறாங்க அந்த நாட்டு கண்ட்ரியினுடைய ரூல்ஸ் படி. அப்போ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரணமாக இவங்க சில ப்ரொசீஜர் பண்ணி அவங்கள அனுப்பிடுறாங்க. அந்த 18 முடிச்சவரை டூரிஸ்ட் விசாவில் போகிறாங்க. 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் விசா வாங்கி அந்த கம்பெனியே கொடுத்துட்றாங்க. அதற்கு அந்த நாட்டுக்கு போடக்கூடிய அந்த சட்டம் சார்ந்த என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை பூராமே இவங்க நம்ம ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி சார்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க. சரி, அம்மா அப்பாவை விட்டு இந்த குழந்தைங்க அங்கே போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க, அங்கே இருந்து படிக்கணும். ரைட், ஓகே. முதல்ல நமக்கு வரக்கூடிய கேள்வி, அந்த குழந்தைகளுக்கு ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 15 லட்சம் ரூபா முதல்ல அந்த 5 வருஷம் படிப்பு முடிக்கிறதுக்கு, படிப்பு சார்ந்த செலவு. இதர செலவுகள் எப்படியும் ஒரு 15 லட்சம் ரூபா ஆகும். முதல்ல ஒரு 30 லட்சம் ரூபா செலவு பண்ணி நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற அதுக்கு சோர்ஸ், அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தால் முதல்ல நம்ம அந்த முயற்சி எடுக்கணும். சரி, பணம் செலவு பண்ணிடலாம், பிள்ளைங்க அந்த படிப்பில் ஆர்வமாக இருக்காங்களா, படிச்சிருவாங்களா, அதுக்குள்ள கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் அனுப்பிச்சி கொடுங்க. சரி, அப்படி அனுப்பக்கூடிய குழந்தைகள் அங்கே போனால் முதல்ல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சாப்பாடு. சரி, சாப்பாடு பிரச்சனைகள் எப்படி, அது வெளிநாடாக இருக்குது, அங்கே உள்ள சாப்பாடு, அங்கே உள்ள முறைகள், நம்ம கலாச்சாரம், நம்ம சாப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் மாறுபட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபென்ஸ் எஜுகேஷன் அகாடமி சார்பில் அங்கே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நல்ல சமையல் பண்ணக்கூடியவங்களை அங்கே மெஸ் ஆரம்பித்து அங்கே வச்சுருக்குறாங்க. நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அது எல்லா சாப்பாடுமே அங்கேயே கிடைக்கும்.
நம்ம வீட்டில் நம்ம ஊரில் என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதே மாதிரி அங்கேயும் கிடைக்கும். ஸோ அதனால் சாப்பாடு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களே மெஸ்ஸு கேண்டீன்லாம் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. பிள்ளைங்க பாதுகாப்பாக அங்கேயும் தங்கிக்கிடலாம், இல்லை வெளியில் சாப்பிடலாம், வெளியில் தங்கிக்கலாம்னா பக்கத்தில் அதுக்குள்ள நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கேயும் தங்கி இருந்து பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, வெளிநாட்டுக்கு அனுப்புறது பணம் கொடுத்துட்டோம், அவங்க மதிப்பெண்கள் நல்லா வச்சுருக்கிறாங்க, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க, இதெல்லாம் இருந்தாலும் சுய ஒழுக்கம், அதாவது ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடு சொன்னதை கேட்டுட்டு ஒரு கட்டுப்பாடோட அந்த 5 வருடங்கள் 5.5 ஆண்டுகள் இருந்து தன்னுடைய மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு நாடுக்கு திரும்புகிற மாதிரி இருக்கக்கூடிய ஆர்வமான குழந்தைகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பணும். கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தும் எவ்வளோ பணம் செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால் என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் இங்கே அனுப்புனா அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு கட்டுப்பாடோடு அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வேண்டுகோள். இன்னொரு விஷயம், சாப்பாடு நல்ல ஒரு விஷயமாகி போச்சு. பாடத்திட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. உலகம் தழுவிய ஒரு லாங்குவேஜ்னால் அது ஆங்கிலம். அந்த நாடில் பொதுமொழி ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. ஸோ டாக்டரும் பயிற்சி எடுக்கக்கூடிய மருத்துவர்கள், நோயாளிகள், இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பார்க்குறதுனா அதில் ஆங்கிலத்திலே பேசுகிறதுனால இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, பாடத்திட்டங்கள் அது உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி மருத்துவ படிப்பு. அந்த புக்கு தமிழ்நாட்டிலேருந்து கூட வாங்கி கொண்டு போய் அங்கே வச்சு படிக்கலாம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நோயாளர்கள் பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு நிறைய ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவன் பேஷண்ட்டோடு இருந்து என்னென்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது, அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்கு அந்த நாட்டில் அந்த மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி, பல ஆயிரக்கணக்கான உள்நோயாளிகள் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் தான் நம்ம மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மலேரியா, டெங்கு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள் பிரச்சனைகளுமே அந்த நாட்டு சூழலுக்கும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் போக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய, இந்தியர்கள் கொண்டாடக்கூடிய எல்லா திருவிழாக்களையுமே அந்த பல்கலைக்கழகத்தில் கொண்டாடுறாங்க. குறிப்பாக பொங்கல் வருதுன்னா இப்போ தைப்பொங்கல் கொண்டாடுறாங்க. அது கரும்பு எல்லாம் வச்சு கட்டி ஒரு தமிழர்கள் திருவிழாவே அங்கே உள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள் வேஷ்டி சேலெல்லாம் போட்டு நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு மாறி நமது மாணவர்களோடு அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாங்க, ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்தியாவில் வரக்கூடிய எல்லா சிறப்பு வாய்ந்த விழாக்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டாடுறாங்க. இதோட மாணவர்களெல்லாம் ஒரு இன்டகிரேட் பண்ணி கபடி, இது போகிற கயிறுகளுக்கும் போட்டி, இது இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி அவங்களோட ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி நமது ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் அகாடமி செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள்லாம் செஞ்சு முறைப்படி அங்கே படிச்சுட்டு வந்தால் இந்தியாவில் அரசு மருத்துவராக வேலைக்கு போகலாமா, வேலைக்கு சேரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. நிச்சயமாக போகலாம். அதுக்கு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணுனா இங்கேயும் பதிவு பண்ணி அரசு மருத்துவராக பணியாற்றலாம், மேல் படிப்பும் படிச்சுக்கிடலாம். அப்படிங்கிறது தான் இந்த படிப்பினுடைய ஒரு அருமையான ஒரு விஷயம். ஆகவே மருத்துவம் படிக்கிறது ஒரு குரூப் தான் படிக்க முடியும், வசதி உள்ளவங்க தான் படிக்க முடியும் அப்படிங்கிற இருந்த காலகட்டம்லாம் இப்போ மாறி யார் வேண்டுமானாலும் மருத்துவம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான நிலைமை எல்லோருக்கும் கைகூடி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஆர்வம் வேண்டும். மருத்துவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தனியாத ஆர்வம் இருந்தால் தான் அந்த மருத்துவ படிப்பை படிக்க முடியும். இது மற்ற படிப்பு மாதிரி கிடையாது. மனித உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு புனிதமான பணி. ஆகவே ஆர்வம் இருக்க வேண்டும், அதுக்கு தகுந்த வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி இந்த படிப்பு இருக்குது. ஆகவே நல்ல தீர்மானமாக பணம், படிப்பின் மீது ஆர்வம், அங்கே சென்றால் ஒழுக்கம், கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சு உங்கள் குழந்தைகளை ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் அகாடமி மூலிமா பிலிப்பைன்ஸ் பர்பச்சுவல் மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அருமையான, ஒரு சூப்பரான, ஒரு சிறந்த டாக்டர், ஒரு மருத்துவர் உங்கள் குடும்பத்துக்கு கிடைப்பார், இந்த நாட்டிற்கும் கிடைக்கும் அப்படிங்கிற சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுடைய குழந்தைகளுடைய மருத்துவ படிப்பும் எதிர்காலமும் சிறக்கட்டும், இந்த தேசம் வளரட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.